இந்த அளவுகளை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த அளவுகள் வந்து 1 வயசுலேருந்து 1.5 வயசு இருக்கிற பேபி ஃப்ராக்குக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் இது. வாங்க நம்ம எப்படி இதை கட்டிங் போடுறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற பேபிக்கு வந்துட்டு எப்படி வந்து ஃப்ராக் தைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து முன்னாடியே கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்கர்ட் கட்டிங் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து ஸ்கர்ட் வந்து நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு அதோட லென்த்து டோட்டல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 21 இன்ச்சு. அதில் வந்து 7 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம பாடி டாப்புக்கு வந்து போயிடும். மீதி இருக்கிற அளவு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். அந்த ஃப்ரில்லுக்கு எவ்வளோ விடுறோம் அப்படிங்கிற எல்லா மெஷர்மெண்ட்டும் இப்போ மேலே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பார்த்து நீங்களும் வந்து லைனிங் பீஸில் வந்து கட்டிங் போடுங்க. நம்ம வந்துட்டு லைனிங் போட்டு தான் வந்து இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா பட்டு பாவாடை மாதிரி வரும். அதனால் யூனிக்கான ஒரு ஃப்ராக் இது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கட்டிங் மெத்தடை பார்த்து இதே மாதிரி கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேவே வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ஃப்ராகோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும், மறக்காமல் வந்து பாருங்கள். இப்போ இதோட ஹைட்டு லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 + 1 15 இன்ச்சு. அதோட ஃப்ளீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 72 இன்ச்சு. 72 இன்ச்சு எப்படி மேம் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹிப்போட சர்க்குஃபரன்ஸ், அதாவது வந்து ஹிப்போட சுற்றுலா வந்து 24. அந்த 24 இன்ச்சில் வந்துட்டு 3ஆல் நீங்கள் வந்து பெருக்கிக்கோங்க. ஏன்னா 1 இன்ச்சு ஃப்ளீட்டும் உள்ளே 1 இன்ச்சும் அப்புறம் வெளியில் வர்றது 1 இன்ச்சும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இன்ச்சு இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோவில் இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 72 இன்ச்சில் வந்து பாதி பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. இப்போ இதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலோட அளவு பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர். இந்த 1.25 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 1.25 மீட்டர்லேயே வந்து டாப்புக்கு எடுக்கணும், டிசைனுக்கு எடுக்கணும், பின்னாடி ரோப்புக்கு, எல்லாத்துக்குமே இதிலேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ளவர் ரெடி பண்ணுறது எல்லாமே இதுக்கு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்டுக்கு எடுத்துடுறோம். 36 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழே கரைப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 15 இன்ச்சு மார்க் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் கரெக்டாக அளவு எடுக்கிறோன்னா, நம்ம பெரட்டி போட போகிறோம், அதனால தான் நான் கரெக்டான அளவு எடுத்துக்கிறேன். இல்லாட்டினா இந்த பீஸில் இருந்து, அதாவது மெயின் பீஸில் இருந்து நம்ம வந்து 2 இன்ச்சஸ் ஆர் 3 இன்ச்சஸ் வந்து கம்மியாக கூட லைனிங் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலை, நான் வந்துட்டு ஃபுல்லாகவே தான் எடுத்திருக்கேன். எதனாலனா நம்ம வந்து பெரட்டி போட்டு இது பண்ணுறப்ப அயனிங் நம்ம பண்ணிவிடுவோம், அப்போ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அந்த ரீசன்னால் சப்போஸ் நீங்கள் எடுக்கிற லைனிங் துணி சுருங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு வந்து லைனிங்கில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதை மறக்காமல் வந்துட்டு சேர்த்து வந்து மெயின் பீஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. மெயின் பீஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கட் பண்ண போகிறோம். இது வந்து சாரீ மெட்டீரியல். நம்ம சாரீ மெட்டீரியல் நீங்கள் எந்த மெட்டீரியல்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் மட்டும் 1.25 மீட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாப் பாடியோட மெஷர்மெண்ட், ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நான் மெயின்லேயும் முழுசாக கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்தந்த இடத்துல கட்டிங் போடுற அளவை வந்து நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாடியோட டாப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, 8 இன்ச்சு. பாடியோட சுற்றளவுன்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், 1 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வைக்கிறோம். நெக்கோட அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 2 இன்ச்சு, ஆம்கோலோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, பாடி சுற்றளவு 7 இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட இறக்கம் 3 இன்ச்சு, நெக்கோட இறக்கம் 3 இன்ச்சு. இதெல்லாம் வந்து வரிசையில் இப்போ நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேனோ அதை வந்துட்டு நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளை பார்த்தே மார்க் பண்ணுங்கள். பாடி சுற்றளவு 6 வந்து மார்க் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, லாக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அந்த கணக்குக்கு வச்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வளைவுகள் பெண்டு வந்து போடுறப்ப 5 இன்ச்சு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடணும். மேலே 1/4 இன்ச்சுக்கு வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து நெக்கு கட் பண்ணலை அப்படின்னா, நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான நெக்கு, ஒன் சைடு நெக்கு. அதில் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர்லாம் வந்து வச்சு பார்க்க ஒரு மாதிரி அழகான வந்துட்டு ட்ரெண்டியான கேர்ள் பேபியோட ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு அடுத்த கட்டிங்கில் நம்ம ஒன்றா வந்து பார்ப்போம்.
இப்போ இந்த நெக்கை வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் பதிப்பு தெரியும். அதனால் இன்னொரு சைடும் அந்த அகலம் நமக்கு தெரியறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன், தட்டி அந்த ட்ரேசிங் வந்து உருவாக்கியிருக்கேன். கார்னர்லேருந்து 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பெண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நெக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. நம்ம ஒன் சைடு நெக்கு தான் வைக்க போகிறோம். ரைட் சைடு வந்து நமக்கு என்னென்னா ஃப்ளவர் மாதிரி வரப்போகுது. ஓகேங்களா. பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன் சைடு மட்டும்தான் நமக்கு ஷோல்டர் இருக்கும். அந்த ஒன் சைடு வந்துட்டு நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத தான் நான் உங்களுக்கு படம் வரைஞ்சி வந்து காமிச்சிருக்கேன். நான் எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரியே வந்து வரைஞ்சிருங்க. வரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஷோல்டர் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அங்கே தான் வந்துட்டு நம்ம ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஃப்ளவர் சாக்லேட் மாடல் மாதிரி ஒரு ஃப்ளவர் அதை வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் வரும் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மெயின் கிளாத் மீதி மெட்டீரியல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த லைனிங் இதை கட் பண்ணதை அப்படியே வந்து எப்படி லைனிங் நம்ம மடித்து போட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து மடித்து போட்டு எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 1/2 இன்ச் எடுத்து வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெண்டு வந்து வளைவு வந்து கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு இல்லாட்டி 1 சென்டிமீட்டருக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து அந்த மீதி இருக்கிற ஒன் சைடு ஷோல்டருக்கு எப்படி எவ்வளோ இன்ச்சஸ் வந்து லென்த் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அகலம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வரும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஒன் சைடு ஷோல்டரோட லென்த் வந்து 8 இன்ச்சு, வித்து வந்து 2 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கட் பண்ணி லைனிங் பீஸில் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிஃப்னஸ்க்காக தான் வந்துட்டு நம்ம 2 கிளாத்தாக வந்து கொடுக்குறோம். ஸ்டிச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃபிட்னஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து ஒன் சைடுக்கு வந்து 8 இன்ச்சு லென்த்தில் இதே அளவு தைங்க. 1.5 வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஷோல்டர் இருக்கும், ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரோப் மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ளவர் மேக்கிங்க்கு வந்து 5 இன்ச்சு லென்த்துலேயும் 2.5 இன்ச்சு அகலத்துலேயும் வந்துட்டு 6 பீஸ் மொத்தம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 6 வந்து ஃப்ளவர் தான் வந்து வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து வச்சு பேக் வரைக்கும் வந்து வைக்க போகிறோம். அதனால் 6 பீஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு லென்த்தில் லைனிங் பீஸும் 2.5 இன்ச்சு அகலத்தில் வந்து 6 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பின்னாடி ரோப், ஹிப்போட ரோப்புக்கு வந்துட்டு 19 இன்ச்சு லென்த்துலேயும் வித்து வந்து 6 இன்ச்சு லென்த்துலேயும் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கட்டுற எண்டிங்கில் வந்துட்டு இந்த பெருசாக இருக்கிற பகுதி வந்து நமக்கு வரும். சின்னதாக இருக்கிற பகுதி வந்து நமக்கு 1.5 இன்ச்சு அகலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் 2 பீஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். 2 பீஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அப்படி நம்ம மடித்து வந்து பெரட்டி தைக்க முடியும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அகலம் வந்து முன்னாடி இது வந்து நம்ம இடுப்புக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துடும். கீழே இந்த பெருசு அகலமாக இருக்கிறது வந்து நம்ம கட்டுற இடத்துல கீழே வந்து அந்த பவு மாதிரி வந்து தொங்கும். இந்த நான் கட்டிங் போடுற மாதிரியே இந்த மாதிரி கிராஸாக வந்து கட்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது ஒரு மாடல் மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பேக் சைடில். இப்போ நம்ம ரோப்புக்கு கட் பண்ணிட்டோம், ஃப்ளவர் மேக்கிங் கட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டருக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா. ஷோல்டருக்கு கட் பண்ணதும் ஃப்ளவர் மேக்கிங்க்கு கட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து மெயின் பீஸில் மறுபடியும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா. அதை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இருக்கிறது எல்லாமே அந்த 1.25 இன்ச்சு 1.25 மீட்டருக்குள்ளேயே இவ்வளவும் நம்ம எடுத்து பண்ணணும். இதில் மறக்காமல் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது நெஞ்சுப்பட்டிக்கு வந்து எடுத்துருங்க. நெஞ்சுப்பட்டிக்கு வந்துட்டு இதில் வந்து நான் கட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணல. நெஞ்சுப்பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஹைட்டில் 2.5 இன்ச்சில் ஹூக் பீஸும் 3 இன்ச்சில் வந்துட்டு ஹூக் பீஸும் வந்துட்டு நம்ம எடுக்கணும். அதை நான் எடுக்கலை, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது மெயினில் வந்துட்டு கட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா ஃப்ளவர் மேக்கிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருக்கும் இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மெயினாக கட்டிங் ரொம்ப முக்கியம். கட்டிங்கை நல்லா வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி யூனிக்கான ட்ரெஸ் நாங்கள் வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னா அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. யூடியூப்பில் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோவுமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். தனியாக நீங்கள் மெஷர்மெண்ட்டு கற்றுக்கணும், பாடி மெஷர்மெண்ட் எடுக்க கற்றுக்கணும், அதே மாதிரி வந்து
நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது, அந்த பாடி மெஷர்மெண்ட்டில் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்